தமிழ்நாடு அரசு பெண்களை பாதுகாக்கும் விதமாக மிகப்பெரிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு காவல் நிலையத்தில் இதுவரைக்கும் அதிரடி படையை கேள்விப்பட்டிருப்பீங்க, விரைவு படையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சிங்கப்பன் அதிரடி படை அப்படின்னு ஒரு படையை திரு விஜய் அவர்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்காப்புல. 240 பெண்கள் முதல் கட்டமாக அந்த பணியில் ஈடுபட போகிறாங்க. 36 பேர் கொண்ட ஒரு குழு ஃபஸ்ட் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாரு. ஸோ அதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கருநீல கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. வழக்கம் போல் போலீஸ்காரங்களுக்கே ஒரே பிரத்யேக காக்கி ஃபேண்ட் அணிஞ்சிருப்பாங்க. ஸோ தன்னோட ட்ரெஸ்ஸில் கேமரா பொறுத்திருக்கிறதாகவும் ரோந்து வாகனங்கள் அவங்களுக்குன்னே பிரத்யேகமாக கொடுத்துருக்கிறதுனாலையும் வழக்கம் போல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள மாதிரி எஸ்பி, டிஎஸ்பி அப்படி போல் பெரிய பெரிய அமைப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கு, பீச்சு, ஸ்கூலு, காலேஜு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஜனங்கள் அதிகமாக கூடுற மல்டி ஷாப்பிங், இந்த மாதிரி பெரிய பெரிய தேட்டர்ஸ், இந்த மாதிரி எங்கெல்லாம் ரேகிங் நடக்கும், எங்கெல்லாம் கிண்டல் கேலி பண்ணுவாங்க, எங்கெல்லாம் குற்றம் நடக்கும், அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் கண்டறிந்து அங்கெல்லாம் ரோந்து வர்றது இவங்களோட மிகப்பெரிய பணி. ரெண்டாவது, பாலியல் சம்பந்தமான குற்றம், கிண்டல் கேலி, அதுக்கப்புறம் கற்பழிப்பு, இது போல் சம்பவங்கள்லாம் நடக்காமல் தடுக்கிறதும், அது நடந்த உடனே ஸ்பாட்டுக்கு கம்ப்ளைண்ட் வந்த உடனே போயிட்டு அதோட உண்மை தன்மையை அறிந்து நடவடிக்கை எடுக்கிறதும், அதை பனிஷ்மெண்ட் பண்ணுறதும் எல்லா உரிமையும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படையை நாளைக்கு திரு சிஎம் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடங்கி வைக்கிறார். சில தரப்பு மக்கள் சொல்கிறாங்க, இந்த படையை நீங்கள் ஆரம்பித்து அதை சிறப்பாக செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் எந்த படையை ஆரம்பித்தாலும் இதை விட சூப்பர் படையெல்லாம் இருந்துமே இந்த தப்புலாம் நடக்குது. ஆனாலும் அதை தட்டி கேட்கவோ இல்லைன்னா தண்டனை கொடுக்கவோ முடியல. ஆனால் இந்த படையை வச்சாவது நீங்கள் தட்டி கேட்க போகிறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு முதலாவது வாழ்த்துக்கள். இதை நீங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, குற்றங்கள் நடக்கிறத தட்டி பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணினா போதும். இந்த படையை ஆரம்பித்ததை விட சட்டத்தை கடுமையாக்கி இருந்தால் அந்த மாதிரி தண்டனைகள்லாம் நடக்கிற அளவுக்கு குற்றங்கள்லாம் வராது அப்படின்னு பொதுமக்கள் கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஸோ தண்டனை அதிகமாக இருந்தால் குற்றம் நடக்காது அப்படின்னு பொதுமக்கள் கருதுறாங்க. நீங்களும் அப்படி கருதுனா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சிங்கப்படை வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கருத்து இருக்குது. ஸோ எங்களோட கருத்துமே அதுதான், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எனிவே, சிங்கப்படையை அவர் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்காக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சிங்கப்படை மூலமாக மக்கள் பயன் அடைஞ்சால் சரி. ஏன்னா அலையும் விட மாட்டேங்காங்க, கிளவியும் விட மாட்டேங்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிங்கப்படை சக்ஸஸாக செயல்படுதா அப்படின்னு பார்க்கலாம்.